எக்ஸசைஸ் 3.15ல் மொத்தம் 6 சம் வரும். கிராஃபில் 6 சம் வரும்டா. 6 சம்மில் தனித்தனியாக பிரிச்சுக்க. எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, 3 சம்மு டேபிள் இருக்கும், 3 சம்மு டேபிள் இருக்காது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். டேபிள் இருக்கிற சம் ஈஸியான சம்மு. டேபிள் நம்மளா கிரியேட் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். இது டேபிள் கொடுத்துருக்கு 4ல் 4th சம்மில். சரியா சொல்கிறது? அப்போ நான் கணக்கை செய்ய போகிறேன், சொல்யூஷன் போடுறேன், கணக்கு ஆப்ரேட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. சொல்யூஷன். தம்பி ராஜா, டேபிளை திருப்பி எடுத்து எழுதணும். இந்த மேலே கொடுத்துருக்கு பாரு, இந்த டேபிளை அப்படியே திருப்பி எடுத்து கொஸ்டின்லேருந்து ஆன்சருக்கு எழுதணும். மறந்துடாத, எழுதாம விட்டுறாத. டேய், இதை எழுதணும்டா, அப்படியே எழுதணும். இது நம்பர் ஆஃப் பைப்ஸ் அப்படின்றது எரிச்சப்படக்கூடாது, எழுதித்தான் ஆகணும். நம்பர் ஆஃப் பைப்ஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டைம் டேக்கன் என்ன கொடுத்துருக்கு? மினிட்னு கொடுத்துருக்கு. சரியா? அப்புறம் தான் ஒய். மறந்துடாத, செகண்டா மினிட்டா ஹவரான்னு பார்த்துக்கிறேன்னா. மேலே வந்து 2 3 6 9, கீழே என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. 45 30 15 10. கொடுக்கப்பட்ட கொஸ்டினை எடுத்து எழுதியிருக்கேன் டேபிளை. இப்போ நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, மேலே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குல வரிசையா, இது ஃபுல்லாக பாரு. 2க்கு அடுத்து என்ன வருது? 3க்கு அடுத்து. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கூடிக்கிட்டே போகுது, தெரியுதா? சேம் டைம் கீழே பாரு, இந்த சைடு கூடுது. இந்த 10 15 அப்படின்னு இந்த சைடு கூடுது. இங்கேருந்து பார்த்தா டிக்ரீஸ் ஆகுது, தெரியுதா? இந்த டைரக்ஷன் ரெண்டு எப்படா இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு, தெரியுதா? சேம் டைரக்ஷன் அப்படின்றது இது சேம் டைரக்ஷன், இதுவும் சேம் டைரக்ஷன் தான். ஒரே சைடில் இருக்குது, தெரியுதா இல்லையா? ஒரே சைடில் போகிறது. ரெண்டுமே கூடுறது, ரெண்டுமே குறையிறது. இதுதான் டைரக்ட் வேரியேஷன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா இன்டைரக்ட் வேரியேஷன் அர்த்தம். உனக்கு தெரியணும், எதிர் மாறுபாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் எழுத போகிறேன், கணக்கை பார்த்துக்க. டேய் கமனி, ஃபஸ்ட்டு ஒன்று அந்த டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். வேரியேஷன் எழுதுறேன். வேரியேஷன் எழுதிட்டு கவனி சொல்கிறத பொறுமையாக ஹேண்டில் பண்ணு, அவசரப்படாத. சொல்லிட்டேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஷார்ட்டாகவும் எழுதலாம், ப்ரீஃபாகவும் எழுதலாம், உன்னுடைய விருப்பம். சரிதான்? அதுக்காண்டி சொல்ல வரேன். இந்த வேரியேஷன் எழுதியிருக்கேன், வேரியேஷன் எழுதிட்டேன். இங்கனக்குள்ள இது என்ன வேரியேஷனு? அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு எழுதிட்டு, இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு எழுதிட்டு, சரியா? மறந்துடாத, ஷார்ட்டாக எழுதிட்டேன் இன்டைரக்ட் வேரியேஷன். இவ்வளோதான். ஆனால் எனக்கு தைரியமாக மீனிங் எழுத முடியும் சார் அப்படின்னா மீனிங் எழுதணும். மேலே எக்ஸ் வந்து என்ன ஆகுது? எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ், ஆல்சோ ஒய் இஸ் என்னது? டிக்ரீசஸ் அப்படின்னு எழுத தெரியுமான்னு தெரியல, பார்த்துக்கோ. therefore இன்டைரக்ட் வேரியேஷன் எழுதணும். இதெல்லாம் எழுதணும். படிக்க முடியாதாலும் எழுத படிச்சு சிரமப்படுவேன், படிக்கக்கூடியாலும் எழுதிடுவேன்னு சொல்லுவேன். அதனால் எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ், ஆல்சோ ஒய் இஸ் டிக்ரீசஸ்ன்னு அர்த்தம். ஒன்று கூடுது, ஒன்று குறையுதுன்றதை நோட் பண்ணி எழுதியிருக்கேன். therefore என்ன வேரியேஷன் அப்படின்னு எழுதணும். இதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுதுனேன், அதை தான் உன்னை மெமரைஸ் பண்ண சொன்னேன். ஈக்குவேஷன் சமன்பாடு. ஈக்குவேஷன்றது சமன்பாடு. சரியா சொல்றது? k ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸா, கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்யா? இன்டைரக்டுக்கு வந்து k ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு அடுத்து என்ன எழுதுறோம்? கான்ஸ்டன்ட் எழுதுறேன். கவனிச்சுக்க தம்பி, கவனிச்சுக்கடா. சரி, கான்ஸ்டன்ட் எழுதுறேன். டேய், கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதையில இங்க என்ன கொடுத்துருக்கு அப்படி கீழே எழுதுறேன். கே ஈக்குவல் டு, டேய் கமனி சர்வேஸ் பேசாத, கே ஈக்குவல் டு இங்க எக்ஸ் இன்ட்டு ஒய்னு அர்த்தம். டேபிள்ல எக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் இதை பார்த்தா போதும். இந்த மேலே எக்ஸுக்கு 2 இருக்கு, அந்த இடத்துல பார்த்துக்க 2. இந்த இருக்கு 2, எக்ஸுக்கு 2, ஒய்க்கு என்னது? இந்த எழுதுறேன் பாரு. 2
இன்ட்டு 45 ஒன்று எழுதுனா எனஃப் போதும். சரியா? சில டீச்சர்ஸ் வந்து எல்லாமே எழுதுவாங்க அப்படியே. ஆனால் எல்லாமே என்ன ஆன்சர் தான் வரும், ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால பயப்படாது, ஒன்று எழுதுனா போதும் எனஃப். 45 2 சார் என்ன வரும்? 90. இந்த 90 எடுத்து இந்த கேக்கு பதிலாக போட்டுரு. இந்த இருக்கடா கே கண்டுபிடிச்சிருக்கோம்னா ரிவர்ஸில் போயிரு. ரிவர்ஸில் போனோம்னா 90 ஈக்குவல் டு XY. இல்லை சார் நான் கரெக்டாக எழுதுவேன் அப்படின்னா XY ஈக்குவல் டு 90. ரெண்டு ஒன்று தான். புரியுதா சொல்கிறது? ரெண்டுமே ஒன்று தான். அதனால் தப்பு போட மாட்டாங்க. நம்மளுடைய டேலண்ட்டை பொறுத்து மாற்றி எழுதிக்கிறது. 90 ஈக்குவல் டு XYன்னு எழுதலாம், அல்ல XY ஈக்குவல் டு அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் கான்ஸ்டன்ட் எழுதிட்டு மேலே ஈக்குவேஷன் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். டேய் பார்த்துக்க தம்பி, அசால்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு குடிஞ்சிட்டு இருக்காத. அப்புறம் தப்பாக எழுதுனா பார்த்துக்க. கான்ஸ்டன்ட்டுக்கு அடுத்து என்ன எழுதணும்? பிளாட் த பாயிண்ட்ஸ் எழுதணும். அது ஒன்றுமே கிடையாது. பிளாட் த பாயிண்ட்ஸ், குறிக்கும் புள்ளிகள்னு அர்த்தம். அந்த மேலே டேபிளில் கொடுத்துருக்கத அப்படியே எழுது. டேபிள் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லணும். ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லணும்னா இதுதான் ஒரு பாயிண்ட் மாதிரி. இப்படி சேர்த்து சேர்த்து சொல்லணும். சரியா? இது பார்த்துக்க, நீனே பார்த்து சொல்லு, புக்கை பார்த்து சொல்லு. 2,45 பொறுமையா 3, அப்புறம் ஓகே முடிஞ்சு. பிளாட் த பாயிண்ட்ஸ் எழுதிட்டேன். சொல்யூஷன் அப்படின்னு எழுதுறேன். டேய் தம்பி, இந்த சொல்யூஷன் ஆனது கிராஃப் போட்டு தான் இங்கே எழுதணும். ஆக்சுவலாக கிராஃபில் வரைஞ்சி அதுலேருந்து ஆன்சர் இங்கே எடுத்து எழுதணும். அதுதான் ஒரிஜினாலிட்டி. கிராஃபில் இருந்து ஆன்சரை எடுத்து எழுதுறதா ஒரிஜினாலிட்டி. இருந்தாலும் இங்கே செஞ்சு காமிக்கலாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டலாம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கேட்டிருக்குன்னு பாரு. 2 கொஸ்டின் கேட்டிருப்பான் பாரு. அதில் இந்த ஃபைண்ட் த டைம் டேக்கன் கேட்டிருக்கு. டேய் கொஸ்டின் வாசிக்கல கவனி. ஃபைண்ட் த டைம் டேக்கன் கேட்டிருக்கு. டைம் டேக்கன் அப்படின்றது ஒய்யா எக்ஸான்னு பாரு. அப்போ ஒய் கேட்டிருக்கு. ஃபைண்டுனா கான்கன் தான் அர்த்தம். ஃபைண்ட் த டைம் டேக்கன் கேட்டிருக்குடா. அப்போ ஃபைண்ட் த டைம் டேக்கன்னா ஃபைண்ட் த ஒய்ன்னு கேட்டிருக்குன்னு அர்த்தம். ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ எக்ஸ் கொடுத்துருப்பான்னு அர்த்தம். எத்தனை பைப்ஸ் கொடுத்துருக்கு பாரு. இந்த 5 பைப்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ நீ எழுதையில கவனமாக எழுதணும். ஒய் கேட்டிருக்கு. 1வது கொஸ்டின் ஒய் கேட்டிருக்கு. எக்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கு. எக்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கு. இப்போ நான் செஞ்சு எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னு மட்டும் பாரு. அந்த கணக்கு 90 XY ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிய? இதில் எக்ஸுக்கு பதிலாக கவனிச்சு பாரு. எக்ஸுக்கு பதிலாக பார்த்துக்கோ 5 போடுறேன். 5 × Y ஈக்குவல் டு என்னது? 90. இப்போ Y ஈக்குவல் டு 90/5 அடிச்சிருவான். என்ன வரும்? Y ஈக்குவல் டு 80னா 16 16 ஆரஞ்சு 30 90 18 இல்லை 18னா 50 16 பாரு. நல்லா பார்த்துக்க. 16 80 ஆமாம் 18 ரைட்டு. இது வந்து ஒய்ன்றது மினிட்ல இருக்க செகண்ட்ல இருந்துச்சா? அப்படிலாம் யோசிச்சு எழுதணும். மினிட்ஸ் அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ இதைத்தான் இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வந்துருச்சு ஒய். ஒரு ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ. நான் டேபிள் போடாமல் இதிலே கண்டுபிடிச்சிட்டேன், படம் போடாமையே. செகண்டில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோ. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ்ன்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் அப்படின்னா எக்ஸ் கேட்டிருக்கு. பைப் வந்து எக்ஸ் தானடா, எக்ஸ் கேட்டிருக்கு. ஆனால் டைம் கொடுத்துருக்கு பாரு. எத்தனை மினிட் கொடுத்துருக்கு? அப்போ யோசிக்கணும் அப்படின்னா அதில் ஒய் கொடுத்துருக்கு 9 மினிட்னு. அப்போ XY ஈக்குவல் டு 90. எக்ஸ் இன்ட்டு ஒய் 9 ஈக்குவல் டு எவ்வளவு? 90 மல்டிப்ளை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19/90/9 10 பைப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், இதுதான் நம்ம அந்த இதை போட்டு கண்டுபிடிக்கிறது, டேபிள்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலாக நான் எங்கனக்குள்ளே கண்டுபிடிச்சோட அந்த கிராஃபில் கரெக்டாக வருதான்னு கூட நீ செக் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. இவ்வளோ தான் இந்த கணக்கு. தமிழே உனக்காண்டி சில பேருக்காண்டி தான் சொல்லிக் கொடுக்குறேன். திருப்பி
சீரியஸாக உட்காந்து பாரு சொல்லிட்டேன். ஏற்கனவே நடத்தி முடிச்சுட்டேன். கேள்வி பிள்ளைகள்கிட்ட பயில்கிட்ட. திருப்பி இதெல்லாம் ஈஸியான கணக்கு. இதெல்லாம் கஷ்டம் ஃபீல் பண்ணோம்னா நம்ம சிரமம். உனக்கு எதுக்கு ஈஸி கஷ்டமாக தெரியுதுன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன் திருப்பி. அதை பார்த்துக்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண கணக்கு. இது தெரியலன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. உண்மையத்தையும் சொல்லிட்டேன். அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸை பார்த்து அது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனான்னு பார்க்கணும். அம்புக்குறி மாதிரி போட்டு பாரு. மேலே இன்க்ரீஸ் ஆகுது, கீழே டிக்ரீஸ் ஆகுது, ஆப்போசிட்டில் போகுது. அதனால தான் இன்டைரக்ட் வேரியேஷன் டிசைட் பண்ணியிருக்கேன். அப்போ வேரியேஷன், ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட், பிளாட் த பாயிண்ட், சொல்யூஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன்று வேரியேஷன் எழுதிட்டு வெறும் டைரக்ட் வேரியேஷன் எழுதினாலும் போதும். இல்லை சார் நான் எனக்கு எழுத தெரியும் அப்படின்னா மேலே எழுதிக்க. எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ் ஆல்சோ ஒய் இஸ் டிக்ரீசஸ். தேர்ஃபோர் எக்ஸ் கூடுகிறது மேலும் ஒய் கூடுகிறதுன்னு எழுதணும். தமிழில் குறைகிறது அப்படின்னு எழுதணும். எக்ஸ் கூடுகிறது மேலும் ஒய் குறைகிறது அப்படின்னு எழுதணும். அந்த இடத்துல தமிழில் எதிர்மாறுபாடு அப்படின்னு எழுதணும். இன்டைரக்ட் வேரியேஷன். அடுத்து ஈக்குவேஷன் அப்படின்றது கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸா எக்ஸ் ஒய்யான்னு டிசைட் பண்ணணும். கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்றது வந்து டைரக்ட் வேரியேஷன். கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்றது இன்டைரக்ட் வேரியேஷன். அப்போ கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்னு எழுதிடணும். அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் கண்டுபிடி. கே ஈக்குவல் டு 2, சாரி கே ஈக்குவல் டு எக்ஸுக்கு போல மேலே 2 இருக்குது, ஒய்க்கு போல 45 இருக்குது கீழே. ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 90. சில டீச்சர்ஸ் வந்து அது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவாங்க. அடுத்து 3 × 3 30 அப்படின்னு போடுவாங்க. 6 × 15 போடுவாங்க. வரிசையாக போட்டு கடைசியில் 19 போடுவாங்க. 90 ஒரு நாள் போட்டுக்க, தப்பு கிடையாது. சரியா? அந்த 90 எடுத்து மேலே எழுதிரு. கேக்கு தானே 90 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 90 ஈக்குவல் டு XY. அப்போ XY ஈக்குவல் என்ன வருது? 90. அப்போ கான்ஸ்டன்ட் வந்து 90 கண்டுபிடிச்சதா மேலே வண்டி போட்டேன். அடுத்து பிளாட் த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி மேலே உள்ள ரெண்டையும் சேர்த்து எழுதிரு. மேலே உள்ள ரெண்டையும் சேர்த்து எழுதிரு. சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது கிராஃபை வச்சு இங்கே எழுதலாம். கிராஃபை வச்சு இங்கே எழுதலாம். கிராஃபை கண்டுபிடிச்சி எழுதலாம். ட்ராப் பண்ணி தான் எழுதணும் ஆக்சுவலாக. ஆனால் உனக்கு தெரியறக்காண்டி இங்கேயே எழுதிட்டேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ. என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு, ரெண்டு விஷயம் இருக்குது. எக்ஸு கொடுத்துருக்கா, ஒய் கேட்டிருக்கா, இல்லை ஒய் கொடுத்துருக்கா, எக்ஸு கேட்டிருக்கா அப்படின்றத கரெக்டாக கொஸ்டினை ரீட் பண்ணி கரெக்டாக செய்யணும். அப்படின்னா அந்த கொஸ்டினில் எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்னன்னு தெரியணும். எக்ஸுன்றது பைப்பு, ஒய்ன்றது டைம் டேக்கன். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டாக ரீட் பண்ணி கரெக்டாக செஞ்சுக்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த டைம்னு கேட்டிருக்கு. டைம்னா ஒய். அப்போ ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. எக்ஸு கொடுத்துருக்கு, 5 பைப்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 போட்டு இந்த ஈக்குவேஷனில் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனில் பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. புரியுதான்னு பாரு. சொல்லிட்டேன், மறந்துடாத. சரி கவனி. 3.15ல் 5th சம்மு. இதுவும் டேபிள் கொடுத்துருக்கு. ஸ்பெஷல் கிராஃப் தான். நான் டேபிள் கொடுத்த சம்மை தான் முதல்ல எடுத்து செய்கிறேன். புரியுதுங்களா சொல்கிறது? பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு டேபிளை நீ எடுத்து எழுதித்தான் ஆகணும். சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன். உண்ட நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேண்ட் கொடுத்துருக்கு. இதாவது பங்கு பெறுவர்களும் கொடுத்துருக்கு. போட்டியில் பங்கு பெறுற மாதிரி பார்ட்டிசிபேண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். அதாவது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்துரு. ஈச் ஃபார் ஈச், ஒவ்வொரு பங்கு பெறவங்களுக்கு எவ்வளோ இன் ருப்பீஸில் கொடுத்துருக்கு. ஒய் கொடுத்துட்டு பொறுமையாக ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்க. எரிச்சப்பட்டுறாத. சொல்லிட்டேன் திருப்பி மார்க் எல்லாமே அப்புறம் குறைக்கத்தான் செய்வாங்க. இந்த எழுதிட்டேன். 2க்கு வந்து 180, 4க்கு வந்து 90, 6க்கு வந்து 60, 8க்கு வந்து 45, 10க்கு 36. அப்படியே நான் போட முடிச்சிட்டேன். அம்புக்குறி போகிறனால தப்பு இல்லை. அந்த கடைசி காலத்தில் வேணால் போட்டு சும்மா போட்டு பழகிக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளோட விருப்பம் தான். நம்மளை புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். மேலே எக்ஸ் ஆனது என்ன செய்கிறதுன்னு பாரு. இன்க்ரீஸ் ஆகுது, கூடுது. இது என்ன ஆகுதுன்னு பாரு. அப்போ இதுவும் இன்டைரக்ட் வேரியேஷன் தான். அப்போ இதுவும் என்னதான் அப்படி டிசைட் பண்ணிக்க முதல்ல. அது பண்ணிட்டா ஈஸியாக கணக்கை முடிச்சிடலாம். டேய் கவனி. ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து வேரியேஷன். சரிங்களா? ரைட். ரெண்டாவது ஈக்குவேஷன். ஈக்குவேஷன். மூணாவது கான்ஸ்டன்ட். முதல்ல இதை மூணையும் முடிச்சுக்கிறோம். என்ன வேரியேஷனு? இன்டைரக்ட் வேரியேஷன். சிம்பிளாக எழுதிட்டேன். இன்டைரக்ட் வேரியேஷன்னு நீ வந்து மேலே வந்து எக்ஸ் இன்க்ரீசஸ் ஆல்சோ ஒய்
டிக்ரீசஸ் அப்படின்னு எழுத முடிஞ்சா எழுதிக்க. சரிங்களா? ரைட். ஈக்குவேஷன் k ஈக்குவல் டு xy, டைரக்ட் இல்லை இன்டைரக்ட். சரியா? ரைட். கான்ஸ்டன்ட் k ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். எக்ஸ் வந்து 2, 180 எவ்வளவு? இதை மேலே கொண்டே போட்டுரு. xy ஈக்குவல் டு இதுதான் ஈக்குவேஷன், ஒரிஜினல் ஈக்குவேஷன். மார்க் இப்போ மார்க் பார்ப்பாங்க, அதனால் ப்ராக்கெட் பண்ணி விட்டுக்க. இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பிளாட் த பாயிண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு கணக்கு ஸ்லோ பண்ணால் அடுத்தடுத்து போயிடணும். பிளாட் த பாயிண்ட்ஸ், குறிக்கும் புள்ளிகள் மேலே பார்த்து எழுதிரு. 2,180, 4,90, 6,60, 8,45. அவ்வளோதான்டா தம்பி. அடுத்து வந்து சொல்யூஷன். சொல்யூஷன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறது. சரிங்களா சொல்கிறது? சொல்யூஷன் 2 கொஸ்டினா ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க, பார்த்துக்கோ. 2 ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த சொல்கிறான் பாருவேன். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த தான் கான்ஸ்டன்ட் இங்கேயே வந்துருச்சுல. k ஈக்குவல் டு எவ்வளவு? 360. அது திருப்பி எழுத போகிறேன். அவ்வளோதான். இது உனக்கு என்ன இருக்குதுல்ல, எழுத தெரியாதான். k ஈக்குவல் டு 360. ஒரு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஆன்சர் என்ன கேட்டிருக்குன்னு பாரு. என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்குன்னு சொன்னா போதும். பொறுமையா. ஃபைண்ட் இந்த இருக்கு. ஃபைண்டுனா காண்க, அதை மட்டும் பாரு மேட்ச் பண்ணி. ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் 45 சென்ட் அப்படின்னா அமௌண்ட் கேட்டிருக்கு. ஒய் கேட்டிருக்குன்னு அர்த்தம். இதை பொறுத்து பார்த்தோம்னா, அவன் கேட்டிருக்கு பொறுத்து கொஸ்டினை மீன் பண்ணோம்னா ஒய் கேட்டிருக்கு. சரியா? எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் கொடுத்துருக்கு? எக்ஸ் 12 பேர் கொடுத்துருக்கான். அப்போ இங்கே கணக்குக்கு வா. xy ஈக்குவல் டு என்ன இருக்கு? 360. சரியா சொல்றது? செகண்ட் கொஸ்டின்ல எக்ஸ் கொடுத்துட்டு, கவனிக்கணும், மறந்துடக்கூடாது. எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கேட்டிருக்கு. அப்போ xy ஈக்குவல் டு 360. சரியா? எக்ஸ் வந்து 12 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 360. இது கீழே கொண்டு வா. 360 டிவைடட் பை 12. 3 மண்டை 36. என்ன வரும்? 30. அப்போ ஒய் ஈக்குவல் டு 30 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. அப்படியே ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்க. அவ்வளோதான் கணக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இதா இது ருப்பீஸா? ருப்பீஸ் சிம்பிளை போட்டுக்க. ஆர்எஸ்ன்னு போட்டாலும் சரி, சிம்பிள் போட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். பார்த்து நிதானமாக போட்டுக்க. சரியா? மறந்துடாத. கடைசியில் ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி ஃபுல்லாக போட்டு விட்ரு. பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. போடணும்னு அவசியம் இல்லை. நீட்டாக்கிறக்காண்டி செய்கிறதான், வேற ஒன்றும் இல்லை. பார்த்துக்க. ஸ்கேலை வச்சு ஒழுங்காக போட்டுக்க. எதையுமே பொறுமையாக செஞ்சாதான் செய்ய முடியும். அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. ஒரு கணக்கு நடத்தான் லேட் ஆகும், அடுத்தடுத்து சரச்சன்னு போட்டுடலாம். ஏன்னா விளக்கம் ஃபஸ்ட்டில் கொடுக்குறோம். அதனால் இதில் உனக்கு என்ன எழுத வேண்டியிருக்கு, என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி நான் இதில் 5 மார்க் வாங்கிடலாம். அங்கிட்டு ஒரு 3 மார்க்கு படம் போட போகிறேன். அவ்வளோதான். இது 5 மார்க்குக்கு எழுதியிருக்கேன் டேபிளில். ஒவ்வொன்றும் ஒரு மார்க் மாதிரி. 3 மார்க்கு படம் போட்டினா 8 மார்க் கணக்கு. கிராஃபு 8 மார்க்கு. அவ்வளோதான். சரியா? டேபிள் கொடுத்த சம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோ, மறந்துடாத. டேபிள் கொடுத்த செம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மறந்துடாத. தம்பி டே பார்த்துக்கோ. எக்ஸசைஸ் 3.15ல் 6th செம்மு. ஏ 2-வீலர் பார்க்கிங் ஜோன் கொடுத்து நியர் பஸ் ஸ்டாண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்கு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள அந்த பைக் ஸ்டாண்டு இருக்கும்ல, 2-வீலர் ஸ்டாண்டு, அதில் பார்க் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் கொடுத்துருக்கு. இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ நேரம், இவ்வளோ அமௌண்ட்டுன்னு. சரியா? டைம் மேலே கொடுத்துருக்கு, கீழே அமௌண்ட்டு கொடுத்துருக்கு. தம்பி சொல்யூஷன் போட்டு திருப்பி டேபிளில் எழுதணும். தம்பி திருப்பி டேபிளில் எழுதணும். டைம் சரியாடா? எக்ஸு ஹவரில் கொடுத்துருக்கு. சரி, அமௌண்ட்டு கொடுத்துருக்கு. ஒயில் ருப்பீஸு ஒயில் கொடுத்துருக்கு. பார்த்து பொறுமையா. 4க்கு 60, 8க்கு 120, 12க்கு 180, 24க்கு. ஓகே, வெரி குட். ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்க. தம்பி இதை போட்டு தாண்டா ஆகணும் தம்பி. சொல்லிட்டேன். திருப்பி ஒவ்வொரு கணக்குமே உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எஸ்எஸ்சி வைக்கல போடாமல் இருந்து அடி விழுகும். சரியாடா தம்பி? ரைட்டு. கடைசியில் ஒரு பாக்ஸ் போடுறேன்னா போட்டுக்க. போப்படாத. எக்ஸ் வந்து மேலே கூடிக்கிட்டே இருக்கு. 4, 8, 12 போயிட்டு கூடிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ டேரக்ட் இது போகுது, இப்படி நேரம் போகுது. கீழே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு பாரு. அப்போ ரெண்டும் ஒரே ஆரோ தான். டேரக்ட் வேரியேஷன் இங்கே டிசைட் பண்ணிடு.
டிசைட் பண்ணிட்டு இங்கே நம்ம எழுத போகிறோம் வேரியேஷன் அப்படின்ட்டு. டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன். டேய் தம்பி நல்லா எழுதுறாள். எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ் ஆல்சோ அப்படின்னு எழுதணும். திருப்பி சொல்லிட்டேன். நான் ஷார்ட்டாக தான் எழுதுறேன். தமிழ் மீடியத்துக்கு தேவையான மாதிரி எழுதுறேன். மற்றவங்களாம் அப்படி எழுதுவாங்க. நீங்கள் ரொம்பலாம் இது பண்ண வேண்டியதில்லை. பேப்பர்லாம் திருத்த போயிருக்கனாலும் சொல்கிறேன். மேலே எழுத தெரிஞ்சால் கரெக்டாக எழுது, இல்லைன்னா எழுதாத. நீ வாட்டில் எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ் ஆல்சோ ஒய் இஸ் டிக்ரீசஸ் மனப்பாடம் பண்ணி என்னத்தை எழுதுறாத. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு தகுந்தாப்புல நம்ம அங்கனக்குள்ள எழுதணும். அது சில பேருக்கு எழுத தெரியாதனால தான் சொல்கிறேன். தமிழ் எழுதணும்னா எக்ஸு கூடுகிறது மேலும் ஒய் கூடுகிறது அப்படின்னு எழுதணும். குறைகிறதுன்னு வார்த்தை எழுதக்கூடாது. எழுதிவிட்டு டைரக்ட் வேரியேஷன் எழுதுனா தப்பு தான் போடுவாங்க. அதனால் அந்த வார்த்தையை எழுத தெரிஞ்சால் கரெக்டாக எழுதி, இல்லை கட் பண்ணிவிட்டு டைரக்ட் வேரியேஷன் எழுதிக்க. சரியா? மறந்துடாத. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன். நான் சொல்கிறேன் பா தம்பி. ஈக்குவேஷன்றது சமன்பாடுறா தம்பி. இது டைரக்ட் வேரியேஷன்னா கே ஈக்குவல் டு மறந்துடக்கூடாது, மாற்றி எழுதக்கூடாது, யோசிச்சுட்டு எழுதணும். ரெண்டையுமே யோசி. என்ன 10 தான் யோசிக்க போற. ஒன்று கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ், இல்லை கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். அப்போ நம்ம டைரக்ட் நேர்பாடு அப்படின்னா கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். இந்த மாதிரி இப்படி நாற்று வச்சுக்கடா. தமிழில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நேர்மாறுபாடான நே இப்படி தானே வரும். ரெண்டாக பிரிச்சிரு. மேலே எக்ஸை போட்டு விட்டுரு, கீழே ஒய்யை போட்டு விட்டுரு. அவ்வளோதான். பிரிச்சிடலாம். அப்படியே தெரிஞ்சிடும். அப்போ ஒரு மல்டிப்ளை போல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்க, எனக்கு தெரியாது. சும்மா ஒரு ஷார்ட்டாக சொல்கிறக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா மறந்துடுறாங்க பயலுங்க. அதுக்காண்டி இதை மாற்றி எழுதிட்டா கணக்கு ஃபுல்லாக வேஸ்ட். இதை நீ மாற்றி எழுதிட்டினா கணக்கு ஃபுல்லாக வேஸ்ட். அதை டிசைட் பண்ணிக்க. அடுத்து கான்ஸ்டன்ட். சரியா? கே ஈக்குவல் டு ஒய். இந்த ஒருத்தன் 4 சொன்னா பாரு. ஒய் இது. அப்போ 60 பை மேலே 4 15. 15 அர்த்தம். இந்த 15 தூக்கி மேலே போடணும். 15 ஈக்குவல் டு என்னடா வரும்? ஒய் பை இந்த எக்ஸை கிராஸில் கொண்டு வந்துரு. இது ரெண்டு சேர்ந்தா மல்டிப்ளை ஆயிரும். தமிழ் இருந்தீங்கன்னா பார்த்துக்க. திரும்பி சொல்லிட்டேன். இந்த கேல கொண்டு போய் இந்த மதிப்பை போடுறோம். இதை கிராஸ் பண்ணோம்னா மல்டிப்ளை. இது டிவைடில் இருக்குது, மல்டிப்ளை போயிடும். ஒய் ஈக்குவல் டு 15x அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதுதான் ஈக்குவேஷன். இதெல்லாம் செஞ்சு காட்டணும். அதுக்கெல்லாம் மார்க் உண்டு. அதுக்கு தான் நம்ம பாக்ஸ் பண்ணி காட்டுறது. இதுக்கெல்லாம் மார்க் உண்டு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 3வது கண்டுபிடிச்சாச்சு. 4வது என்ன இருக்கு? அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. பிளாட் த பாயிண்ட்ஸ். உனக்கு தெரியும். பிளாட் த பாயிண்ட்ஸ். குறிக்கும் புள்ளிகள். இல்லை பாயிண்ட்ஸ் எழுதுனாலும் சரி. எப்படி எழுதுறாங்க எழுதிக்கோ. ரெண்டையும் சேர்த்து எழுது. 4, சரி ரைட், முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். தம்பி பார்த்துக்கடா. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன்னா தீர்வு. 1வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. பொறுமையா நிதானமா கொஸ்டினை பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட்ல என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் த அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபைண்டை மட்டும் பாரு. தமிழில் காண்கன்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் த அமௌண்ட்னா அமௌண்ட் ஒய்யா எக்ஸா? இந்த டேபிளில் பாடுறா சரணே. ஒய் கேட்டிருக்கு. ஃபைண்ட் த அமௌண்ட் அப்படின்னு. சரியா? அதுக்கடுத்து 6 ஹவர்னு கொடுத்துருக்கு. டேபிளில் தான் பார்க்கணும். எக்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துட்டு ஒய் கேட்டிருக்கு. எக்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துட்டு ஒய் கேட்டிருக்கு. இதில் தான் போடணும். ஒய் ஈக்குவல் டு 15 × 6. இல்லை எழுதிக்க 15x. இதில் தான் போடணும், மறந்துடாத. அப்போ ஒய் ஈக்குவல் டு 15 × 6 என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துக்க. பொறுமையாக செஞ்சுக்க. என்ன வந்துடும்? 90. ஒய் ஈக்குவல் டு இதுதான் அர்த்தம். ருபீ சிம்பிளை போட்டுக்க, மறந்துடாத. இந்த எழுதிட்டேன். செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. அமௌண்ட்டு கொடுத்துருப்பான், ஒய் கொடுத்துருக்கான், எக்ஸ் கேட்டிருப்பான். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் நிற்கலாம் ஸ்டாண்டில் அப்படின்ட்டு. ஒய் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 150 ருபீஸ் கொடுத்துருக்கு. அப்போ ஒய் ஈக்குவல் டு 15x. சரிங்களா? இங்கே வந்து 115 போடணும். ஒய்க்கு பதிலாக 15x. கீழே இறக்கி விட்டா 150 பை என்னது ஈக்குவல் டு எக்ஸ். அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 10. எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஹவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஏன்னா இதை நீ கண்டுபிடிச்சின்னா கிராஃப் வரைஞ்ச பிறகு சரியா தப்பான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆன்சர் தான் இங்கே கிராஃபில் வரணும். கோடு போட்டு இழுப்பி இல்லை அப்படி. தப்புனா நீ சரி பண்ணிடலாம். அதுக்காண்டி இதை செஞ்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இவ்வளோதான். இது 5 மார்க் உள்ளது. ஒரு பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்க. எல்லா கணக்குமே ஒரே மாதிரி தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்கல, பார்த்துக்கோ, விட்டுறாத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ.
வேரியேஷன் போடணுமாடா? ஆ ரைட். பார்த்துக்க 3 சம் வந்து டேபிள் சம் முடிஞ்சிருச்சு. ஓகே ரைட்டு.